Hi students, welcome to Priya's Minimax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.3 ஓட கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Find the GCD of each pair of the following polynomials. First என்ன கொடுத்திருக்காங்க 12 into x power 4 minus x cube. Next 8 into x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த 3.3 எக்ஸசைஸ்லேயே செகண்ட் சம் எப்படி பார்த்தோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே அதோட ரிவர்சல், எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக f of x into g of x is equal to LCM into GCD, இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், GCD கண்டுபிடிக்கிறதுனால ஸோ GCD is equal to f of x into g of x divided by LCM. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஃபார்முலா, இதை தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போது GCD கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம f of x அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுங்க, 12 into x power 4 minus x cube. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்டில் மாற்றணும். ஸோ இப்போ இதில் எது காமனாக இருக்குது, x cube காமனாக இருக்குது. ஸோ அப்போ வெளியில் எடுங்க, 12 into x cube into 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 1 இருக்குமா, மைனஸ். இப்போ இங்கே x cube இருக்குது, x cube வெளியில் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே 1 போட மறந்துடுறீங்க, x cube வெளில எடுத்தால் 0ன்னு நினச்சிக்கிறீங்க, கிடையாது. x cube into 1 தான் வந்து என்னது x cube, x cube into 0னா என்ன அர்த்தம், 0 ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு லெட்டர் காமனாக எடுத்திங்கன்னா அங்கே எதுவும் இல்லைன்னா என்ன போடணும், நம்ம 1 போடணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், g of x எழுதுங்க, g of x is equal to, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 8 into x power 4 minus 3x cube plus 2x square. ஸோ இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது, இருக்கிறதுலே லோவர் 2 தான், 2 3 4 எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ 2 தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். ஸோ இப்போ இது வெளியில் எடுத்திங்கன்னா 8x square into x square minus 3x plus 2 இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், 8x square into இது எப்படி பிரிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து +2 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது -3. அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். 2 வரணுனாலே நமக்கு என்ன தான் தெரியும், 2 1s are 2 தான் பண்ண முடியும், வேறு 4 2s are 6 2s are பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 2 1s are 2, பட் ஆட் பண்ணால் -3 வரணும்னா என்ன பண்ணணும், -2 -1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், -3 வரும். அண்ட் நம்ம ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், அப்படியே இதை எடுத்து எழுதிடுவோமா. ஸோ இப்போ எழுதுங்க, x -2 into x -1 கிடச்சிருச்சா. இப்போ நம்மளுடைய g of x தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இந்த GCDயை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே யூஸ் பண்ணலாமா. ஸோ இப்போ எழுதுங்க ஃபார்முலாவை, GCD is equal to f of x into g of x divided by LCM. ஸோ இப்போ நம்மளுக்கு f of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12x cube into x minus 1 into நம்மளுக்கு g of x என்ன இருக்குது, 8x square into x minus 2 into x minus 1. ஓகேவா. ஸோ இப்போ இது எழுதியாச்சா, டிவைடட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, 24 into x cube into x minus 1 into x minus 2, இது அவங்க கொடுத்த எல்சிஎம். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் கட் ஆகிடுச்சா. 8 3 டைம்ஸ் வந்து 24 அண்ட் 3 4 டைம்ஸ் வந்து 12. ஓகேவா. இப்போ 2 டேர்ம் போயிடுச்சு. அடுத்து எக்ஸ் -1 எக்ஸ் -1 எக்ஸ் -2 எக்ஸ் -2 டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜிசிடி. ஸோ இப்போ ஜிசிடி என்னென்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது, தென் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 4x ஸ்கொயர் இன்ட்டு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் -1. ஸோ இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய ஜிசிடி. இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக தெளிவாக எழுதிட்டாலே போதும். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பண்ண தெரியணும், அதாவது மல்டிப்ளிகேஷனில் ப்ராடக்டை மேக்ஸிமம் எழுதிட்டு அதை அப்படியே போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ இந்த 3ல் ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3ல் செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 ஹூஸ் எல்சிஎம் இஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அதே மாதிரி ஜிசிடி கேட்குறாங்க.
ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இதுதான் என்னது நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோ டினாமினேட்டரில் இந்த எல்சிஎம் எழுதும்போது இந்த போர்ஷன் என்ன ஆகும், கட் ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ அதனால நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே வேறு நம்பர் இருக்குது. ஸோ இது வர்ற மாதிரி இது வந்து நம்ம மாற்றி எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இதுதான் என்னது நம்மளுடைய ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும்னா கீழே எல்சிஎம்மில் நமக்கு என்ன இருக்குது, இந்த போர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இது வர மாதிரி இது வந்து என்ன பண்ணலாம், மாற்றி எழுதணும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க போங்க. ஆர் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன், இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 4 இருக்குது, ஒய்க்கு 4 இருக்குது. இதில் பாதி எக்ஸும் ஒய்யும் 2 இருக்குது கரெக்டாக. அப்போ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இதில் பாதி எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் பாதி என்ன, எக்ஸ் ஒய் ப்ளஸ் இதில் பாதி ஒய் ஸ்கொயர் ஒரு ஃபேக்டரா. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய், இங்கே எந்த நம்பர்ஸும் இருக்கக்கூடாது. பவரில் 4 2 2 4 இருந்ததுன்னா அதில் பாதி 4ல் பாதி 2, 2ல் பாதி 1, 2ல் பாதி 1, 4ல் பாதி 2. இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ எனக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியணும் மேம், எனக்கு இந்த லாஜிக் புரியணும் இந்த ஃபார்முலா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுடைய ஸ்டெப் தெரியணும்னு நினச்சாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 கரெக்டாக. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதில் என்ன ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரும் கொண்டு வர முடியாது, ஏன்னா இங்கே 2 இல்லை. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நான் இங்கே 2 வர வைக்க போகிறேன். ஸோ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு இங்கே 2 போட்டிருக்கு. அப்போ 2ல் 1 மைனஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், நமக்கு மீதி வந்து கிடைக்கும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 வருமா. ஸோ அதனால் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு 1 எக்ஸ் ஸ்கொயர், ஜஸ்ட் இது வந்து +2 -1 போட்டு மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த போர்ஷன் மட்டும் பாருங்கள், இது மட்டும் உங்களுக்கு என்னவா தெரியுது ஆக்சுவலாக, இது இருக்கு இல்லையா இந்த போர்ஷன். ஓகே, இந்த 2 வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இங்கே இருக்குது, இது இந்த இடத்துல 2 இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இந்த 2. இப்போ பாருங்கள் ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது ஒய் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா, இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருதா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இது நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்கா. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. அப்போ ஏ என்னது இது, ப்ளஸ் பி என்னது எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், பி என்னது மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எக்ஸ் பவர் 4 ஏன் நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நான் எழுத சொன்னேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஆக்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். பட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை போட்டு காமிச்சு தான் இது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இதை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி, இப்போ எப்படி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜிசிடியோட ஃபார்முலா எழுதலாமா. ஜிசிடிக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோமா. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்
plus xy plus y square into x square minus xy plus y square divided by நம்மளோட LCM என்னது ஆக்சுவலா LCM நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க x cube plus y cube x cube plus y cube into next என்ன இருக்கு x square plus xy plus y square ஸோ இதுதான் என்னது நம்மளோட LCM ஸோ இப்போ மேலேயும் கீழேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எஸ் கியூப் கை கட் ஆகிடுச்சா அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ தேர் ஃபோர் நம்மளுடைய ஜிசிடி ஆன்சர் என்ன ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர் ஜிசிடி ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டு காமிச்சாலும் சரி நம்மளுக்கு தேவை என்ன இந்த எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி பிரித்து எழுதணும் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு டிவைடட் பை எல்சிஎம் போட்டு கட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இப்போ இதோட இந்த தேர்டில் செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டில் ஃபோர்த் சம் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்